இங்கே திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் கிராமத்தில் முகிலன் அப்படின்ற தம்பியோட 15 வயசு அவரோட மரண வழக்கை பற்றி பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இன்னையோட அந்த தம்பி இறந்து 1 வருடம் ஆகிறது. அவங்க வீட்டில் வந்து அவருக்கு நினைவஞ்சலி செலுத்திட்டு இன்றைக்குமே வந்து கலெக்டர்கிட்ட அது சம்மந்தமாக ஒரு மனு கொடுக்கலாம் தான் இங்கே வந்தோம். ஆனால் அதுக்கு அனுமதி இல்லை, இங்கே வரத்துக்கே அனுமதி இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்னாலும் அப்படி சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். என்னென்னு ஒரு சின்ன டூரேஷனுக்குள்ளே நான் சொல்லிடுறேன் என்ன நடந்தது. போன வருஷம் இதே மாதம் அந்த தம்பி வந்து இங்கேருந்து போர்டிங் ஸ்கூலாக ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி திருப்பத்தூர் சிட்டியில் டொமினிக் சேவியர் அப்படின்ற பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு. 11ஆம் வகுப்பு. பையனை வந்து இவங்க தொடர்பு கொள்ள முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமும் பையன் வந்து ரீச்சபிள் இல்லை. ஸோ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சிசிடிவி ஆதாரப்படி பையன் கேம்பஸ் விட்டு வெளியே வரல முதல் நாள். 2வது நாள் 3வது நாள் வந்து இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி டாக் ஸ்குவாட் கொண்டு தானே வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் போர்டிங்கில் அவங்க தங்கியிருக்க அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணத்துல அந்த தம்பி வந்து பிணமாக கண்டெடுக்கிறாங்க. இவங்க வந்து பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இதில். ஏன்னா அந்த தம்பியோட அவங்க கடைசியாக பேசினது இவங்க அவங்களுக்கு கூட பிறந்த அக்கா, இவங்க வழக்கறிஞராக இருக்காங்க. அந்த தம்பி கடைசியாக இவங்ககிட்ட தான் பேசியிருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு போன தம்பி தான். அந்த தம்பி எந்த கம்ப்ளைண்ட் அது மாதிரி எதுவும் பண்ணல. ஆனால் அந்த மாதிரி ஒரு மரணம். அதுவும் கிணறு பூட்டி இருந்தது, புது பூட்டு. அது துரு பிடிச்ச ஒரு கிணறு மூடி, ஆனால் பூட்டு மட்டும் புதுசு. இவங்களோட சந்தேகத்துக்கு யாருமே பதில் சொல்லலை. இவங்க சந்தேகம் கேள்வி கேட்டதற்காகவே இவங்க வந்து அரசாங்க ஊழியர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்கன்றதுக்காக இவங்க மேலே, இவங்க கூட இருந்த அட்வொகேட், இவங்க சீனியர் அட்வொகேட் அவர் மேலே, இந்த ஊரில் லோக்கலில் இவங்க கூட இருந்த 27 பேர் அரெஸ்ட் பண்ணி 5 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவங்களை எல்லோரும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்த தம்பி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு உயிரை வந்து காவு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நியாயம் கேட்க போய் கைதாயிருக்காங்க. சரி, அது வந்துட்டாங்க, முடிஞ்சிச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து இவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க, கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகுது அவங்க அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு. அதுக்கு பல போராட்டங்கள், பல தடவை போய் போலீஸ்கிட்ட வாக்குவாதம் பண்ணி இவங்க 1 வருஷம் வேறு எந்த வேலையும் செய்யலை. இந்த ஒரு வேலையை மட்டும்தான் ஒரு கூட பிறந்த அக்காவா அவங்க போராடிட்டுருக்காங்க. குடும்பம் எல்லாரும் சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ரொம்ப நியாயமாக நடந்து அதில் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. 2 ஸ்வாப் டெஸ்ட்டில் ஒரு ஸ்வாப் டெஸ்ட் ஆனுவல் ஸ்வாப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மலக்குடல், ஆசன வாய் அந்த இடத்துல வந்து விந்தணுக்கள் இருந்ததுக்கான ட்ரேசஸ் இருக்குதுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு உங்கள் கையில் வந்து கிடச்சிருக்கு. அந்த 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 நோட்டிஃபிகேஷன் இருக்குன்றதுக்காகவே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை 9 மாதம் தாமதப்படுத்தியிருக்காங்க இவங்ககிட்ட கொடுக்காம. இதுக்கு நடுவில் நமக்கு எலெக்ஷன்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. லாஸ்ட்டாக இன்ஸ்பெக்டர் அவங்க பேர் ஜெயலட்சுமின்றவங்க தான் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு எஸ்ஐ தினேஷ் இவங்க 2 பேர் தான் அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் எஃப்ஐஆர் காப்பி கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணதில் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து இவங்க வந்து தண்ணியில் மூழ்கி இறந்துட்டார் அப்படி தான் ரிப்போர்ட்டில் இருக்குது. நான் எஃப்ஐஆர் படித்தேன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் படிச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். நான் ஒரு காப்பி ப்ரெஸ்ஸுக்கும் கொடுத்துட்றேன். ஸோ கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி கேஸ் இருக்கப்போ இவர் தண்ணியில் மூழ்கி இறந்துட்டார், இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் முடிங்கன்னு சொல்லி இவங்களே ஒரு முன்முடிவுக்கு வந்து கோர்ட்லேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. இவங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் கோர்ட்டில் வந்து என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு பார்க்கணும். அது இந்த கேஸோட இறுதி கட்டம் இப்போ வந்திருக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு செமன் ட்ரேஸ் இருக்குதுன்னு வந்ததுக்கப்புறம் அது யாரோட செமன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கோ அவங்க கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறது தானே வந்து காவல்துறையோட வேலை. அது தானே வந்து நம்ம இந்த இந்திய ஜனநாயகத்தில் இருக்க சட்டம் சொல்லுது. அதை விட்டுட்டு இது வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த பையனோட டிசி வாங்குறதுக்கு காம்பஸ்குள்ளே கூப்பிட்டு போகல. ஸ்கூல்லேருந்து ஒருத்தர்கிட்ட கூட இது வரைக்கும் விசாரிக்கலைன்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. விசாரிச்சிருக்காங்களே இது வரைக்கும்? வாட்ச்மேன் கிட்ட கூட விசாரிக்கலைன்னு சொல்கிறாங்க கூட. இப்போது வார்டனை விசாரிச்சிருக்கணும், அவர் இந்த கேஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அந்த கரஸ்பாண்டண்ட்டை விசாரிச்சிருக்கணும், அவர் இந்த கேஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும்.
அன்றைக்கி ப்ரெசண்ட்டில் யார் வந்து அந்த கேம்பஸில் இருந்தாங்கன்னு பார்த்து அவங்கள விசாரிச்சிருக்கணும். இவங்க யாரையுமே விசாரிக்காமல் இவங்களையும் அந்த கேம்பஸ்குள்ளே கூட்டு போய் அந்த பையனோட டிசி வாங்கி கொடுக்காம, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்றது நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியல. ஒரு 15 வயசு பையனோட உயிருக்கு இதுதான் மதிப்பா? அந்த திருப்பத்தூர் மாதிரி அவுட் ஆஃப் சிட்டி சென்னையில் நடந்தால் அது ரொம்ப பெரிய கேஸு. வெளியெல்லாம் நடந்தால் இவ்வளோ தான் இந்த ஒரு உயிருக்கு மரியாதையா? இவங்க வீட்டில் வந்து மொத்தம் 5 பேர், 4 பெண்கள், அவர் ஒருத்தர் தான் ஆண் வாரிசு. இப்போ இந்த குடும்பம் வந்து ஆண் வாரிசே இல்லாமல் நிற்கிது. இந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? இந்த மாதிரி பல கேள்விகள் இதில் இருக்குது. இது கோர்ட்டில் இருக்கிறதால நம்ம இன்னும் இதை டீப்பாக பேச முடியல. அது என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு பார்க்கணும். எங்களுக்கு என்ன ஒரே ஒரு குழப்பம்னா, ஏன் விசாரிக்காமல் இருக்காங்க? இப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமே இந்த கேஸில் வந்து ஏன் அந்த விசாரணை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகலைன்றது தான். இந்த கேஸை முடிக்கணுன்றதுக்காக இவங்களுக்கு நிறைய த்ரெட் வந்திருக்கு. அவங்க வந்து நான் கேட்ட ஆதாரமாக இருக்கானா வேறு நம்பர்லேருந்து வந்திருக்குன்றாங்க. போன பீரியடில் இங்கே எம்எல்ஏவாக இருந்தவங்க, எம்பியாக இருந்தவங்க எல்லாரையும் இவங்களை மிரட்டியிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேலை வேணும்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் வேலை வேணுமா, எவ்வளோ கொடுத்து இதை எடுத்து வெளியே கொண்டு போகாமல் இதோட முடிச்சுப்பீங்கன்னு வேலை பேசியிருக்காங்க. என்ன நோக்கம் இது? ஒரு தப்பு நடந்துச்சுன்னா தப்பு பண்ணவனை தண்டிக்கிறது தானே நம்ம சட்டம் சொல்லுது. நம்ம ஜனநாயக நாட்டில் தானே இருக்கோம். எதனால் இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு வந்து நீதி வேணும். நான் வந்து இப்போ இருக்கிற தமிழக வெற்றி கழக அரசை, முதலமைச்சர் விஜய் சாரை, அப்புறம் கல்வித்துறை அமைச்சர் அவர்களை கேட்குறதெல்லாம், ஒரு ஸ்கூலுக்குள்ளே நடந்திருக்கு. 1500 பேர் படிக்கிற பள்ளி. அவ்வளோ பேர் படிக்கிற பள்ளியில் இப்படி ஒரு மரணம் நடந்திருக்குன்னா இதில் என்ன நடந்திருக்குன்னு மக்களுக்கு தெரியணுமா வேணாமா? ப்ரெஸ்ஸுக்கு இது வரைக்கும் இந்த ரிப்போர்ட் வந்திருக்காது. நானும் என் ஃபேஸ்புக்கில் போடுறேன் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை. உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்க சொல்கிறேன், அதை படித்து பாருங்கள். இப்போது சிபிஐ விசாரணை மட்டும்தான் இவங்களுக்கு வந்து நீதி கொடுக்கும். இந்த குடும்பம் இருக்க நிலையில் சிபிஐ விசாரணை கோர்ற அளவுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. நம்ம போய் கலெக்டரை சந்தித்து கூட இது சம்மந்தமாக மனு கொடுக்க முடியல. இங்கே எஸ்பியை சந்தித்து இது சம்மந்தமாக பேச முடியல. நேற்று வரைக்கும் இவங்களுக்கு மிரட்டல் தான். அதனால் இந்த வழக்கை மக்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சிடறோம். யார் வேணாலும் இவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஒரு 15 வயசு மாணவனோட உயிர் போயிருக்கு. அதில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. யார் வேணால் காரணமாக இருக்கட்டும், அந்த விந்து யார் இதுன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து இப்படி ஒரு கேஸ் இதில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து எஃப்ஐஆர் எழுதுனா தான் இந்த கேஸ் வந்து முடியும். இந்த கேஸ் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு இது முடியுதுன்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து போராட்டம் பண்ண, தொடர்ந்து இந்த கேஸை வந்து கவனிக்க நாங்கள் பல பேர் இருக்கோம். இன்னும் பல பேர் வரப்போகிறாங்க இந்த கேஸில். அதனால் தயவு செஞ்சு நியாயமாக இதுக்கு நீதி கிடைக்கிற வகையில் சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரும் இப்போத்துலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிங்கன்றதை நான் மிக தாழ்மையாகவும் மன உறுதியோடவும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் இவங்க கூட இருப்போம். இந்த கேஸ் விட்டுட்டு இன்றைக்கி வந்து பேசிட்டோம் விட்டுட்டு போய்டுவோம்னு நினைக்காதீங்க. இது முதல் வருஷம் நினைவஞ்சலி தான். நிச்சயமாக எப்போல்லாம் தேவைப்படுதோ வருவோம். அடுத்த வருஷம் நினைவஞ்சலி வரத்துக்குள்ளே இதுக்கு ஒரு தீர்ப்பு வரணும்னு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். தமிழக அரசையும் கேட்டுக்கிறேன். நன்றி.